Hi friends, ஸோ இந்த வீடியோவில் கே பேட்டர்ன் ப்ராப்ளமை எப்படி நம்ம ஜாவா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அவுட்புட்டை பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம கே பேட்டர்னை பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போன பேட்டர்ன் பிரிண்ட் பண்ண மாதிரி தான் இந்த கே பேட்டர்னும். ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ரோ வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். செகண்ட் ஆஃப் லோவர் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ரோ வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஹாஃபில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் லூப் கண்டிஷன் எழுதிக்கலாம். ஏன்னா 5 இன்புட் 5 கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து 5 ரோ வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபார் இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ தட் இப்போ நம்ம 5 வாட்டி வந்து பிரிண்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு 5 ரோவில். இப்போ 5 ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்க்ரீஸிங் ஆர்டரில் டிக்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. இப்போ நம்ம ஜே நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் 2ஆக இருக்கும்போது ஸ்டார் வந்து 4 இருக்குது. ஐ இஸ் ஈக்குவல் 3ஆக இருக்கும்போது ஸ்டார் 3 இருக்குது. ஐ இஸ் ஈக்குவல் 4ஆக இருக்கும்போது ஸ்டார் 2 இருக்குது. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் 5ஆக இருக்கும்போது ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ ஜே வந்து என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ ஸ்டார் ஈக்குவல் டு என் மைனஸ் ஐ ப்ளஸ் 1 என் மைனஸ் ஐ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஸ்டார். ஸோ எல்லாமே நீங்கள் இதுலேயும் கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும். 5 மைனஸ் 2 ஈக்குவல் டு 3 3 ப்ளஸ் 1 இஸ் 4. ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப் இன்னர் ஃபார் லூப் வந்து இந்த கண்டிஷனுக்கு தான் எழுதணும். இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 1 ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் மைனஸ் ஐ ப்ளஸ் 1 ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ எஸ் அவுட் பண்ணி பார்க்கலாம். எஸ் அவுட் கொடுத்துட்டு இந்த எல்லாம் நான் வந்து தூக்கிடலாம். ஃபஸ்ட்டு தூக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார் தானே பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டாரை கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து எஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த செகண்ட் ஹாஃப் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செகண்ட் லோவர் ஆஃப் த பேட்டர்ன் வந்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு லூப் எழுதலாம். இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 வாட்டி தான் ரன் ஆக போகுது. ஸோ நம்ம இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ 4 வாட்டி ரன் ஆகும்னா நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து எடுத்துகிட்டு லெஸ் தென் கண்டிஷன் மட்டும் போட்டால் போதும். ஸோ ஃபார் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு 1 ஐ லெஸ் தென் என் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அப்போ தான் 4 வாட்டி ரன் ஆகும். ஐ ஈக்குவல் டு 1 2 3 4 வரைக்கும் ரன் ஆகும். 5 வந்து ரன் ஆகாது, ஏன்னா லெஸ் தென் கண்டிஷன் கொடுத்ததுனால. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன ரிலேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதானே இப்போ நம்ம செகண்ட் ஹாஃப்க்கு வந்து இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரோ, இதுதான் செகண்ட் ரோ. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் 2ஆக இருக்கும்போது ஸ்டார் வந்து 3. இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 4ஆக இருக்கும்போது ஸ்டார் வந்து 4. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 5ஆக இருக்கும்போது ஸ்டார் வந்து 5. ஓகேங்களா? இப்போ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த பேட்டர்னில் என்ன கண்டிஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்கலான்னு பார்த்தோம்னா ஐ ப்ளஸ் 1 வந்து எப்பயுமே நம்ம ஸ்டாரோட கவுண்ட்டாக இருக்குது, ஸ்டாரோட நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸாக இருக்குது. ஸோ ஐ ஈக்குவல் டு 1, ஸோ ஸ்டார் ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் 2, ஸோ 2 + 1 = 3. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜே கண்டிஷனில் இப்போ அதே மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 1 ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். ஸோ எல்லாம் நான் வந்து தூக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டார்ஸ் வந்து போட்டுக்கிறேன். போட்டு இந்த இன்னர் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேவா? இப்போ நம்ம அப்பர் ஆஃப் லோவர் ஆஃப் ரெண்டுமே முடிஞ்சது. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த கே வந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு. கே பேட்டர்ன் வந்து பார்த்தீங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம இந்த கே பேட்டர்னை வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சேன். ஸோ இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம் நான் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.